எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆக்சுவலாக குபேரலிங்கம் பார்த்திங்கன்னா, குபேரரை வழிபட்ட என்ன ஒரு நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்குதோ அதே மாதிரி தான் குபேரலிங்கத்தை வழிபடும் போது நமக்கு ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா அர்ஜுனர் வழிபாடு செய்த லிங்கம். அர்ஜுனரே வழிபட்ட இந்த சிவலிங்கம் தாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். நம்ம கோயில் உள்ள நிற்கும் போதே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் வித் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்குது. கபிலர் லிங்கம், கருடலிங்கம், இது எல்லாமே ஒரு அழகாக இருக்குது. இதெல்லாமே காணாத ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சி. காகுபுன சண்டார் வழிபாடு செய்த லிங்கம். விஷ்ணு லிங்கம் ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப பார்ப்பரிக்க லிங்கம். யமலிங்கம், யமனுக்கே வழிபாடுன்னு நினைத்தவர் தான் யமலிங்கம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லிங்கத்தை தான் நம்ம முன்னாடி நிற்கிறோம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு எல்லாமே உடல்லேருந்து உள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ரொம்ப ஒரு புனித ஸ்தலம் தான் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா புரியும். மிக பெரிய கோயில். ஆக்சுவலாக பாருங்கள், இதெல்லாம் ஒரு காணாத ஒரு அதிசயம் மாதிரி தான். தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி அந்த 80 டன் இருக்கோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 40 டன்னுக்கு மேலே அந்த கோயிலோட கோபுரம் இருக்குது. நம்ம புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுது. நமக்கு பெரிய கோயில். யாராவதுக்கு பார்க்க முடியலன்னா இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வந்து சுற்றி பார்த்துட்டு நல்ல ஒரு வழிபாட்டு போங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன். ஒரு இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடியது தான் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னாவே நீங்கள் பாருங்கள். அருள் திரு மாணிக்க வாசகர்